ஓம் சாந்தி. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளோ பேர் மன அமைதி இல்லாம வாழுறாங்க? ஏன் இவ்வளோ பேர் நைட்ல தூங்க முடியாம தவிக்கிறாங்க? ஏன் இவ்வளோ பேர் சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க? இதற்கான பதில இன்னைக்கு பாப் தாதா ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய மரத்தை நினைச்சு பாருங்க. அந்த மரத்துல ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்கலாம், லட்சக்கணக்கான இலைகள் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே எதை நம்பி இருக்கு? வேறதான் நம்பி இருக்கு. வேர் ஆரோக்கியமாக இருந்தாதான் மரம் ஆரோக்கியமா இருக்கும். வேர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மரம் செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மனித குல மரத்திற்கும் சில ஆத்மாக்கள் வேறாக இருக்காங்க. அந்த ஆத்மாக்கள் யார் தெரியுமா? நீங்க தான். இறைவனை அறிந்த ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தான் அந்த வேர்கள். பாப்தாதா சொல்றாங்க, நீங்க சாதாரண ஆத்மா இல்ல, நீங்க பூர்வஜ ஆத்மாக்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அமைதியாக ஒரு அழைப்பு கொடுக்கறாங்க. எங்களுக்கு சக்தி வேணும், எங்களுக்கு சாந்தி வேணும், எங்களை யாராவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் கூப்பிடுறாங்க? ஏன்னா நீங்க தான் வேர், நீங்க தான் வேர்ல இருக்கீங்க. ஒரு குழந்தை அழறப்போ தாயினுடைய மனம் துடிக்கிறது மாதிரி இந்த உலக ஆத்மாக்களினுடைய துயரம் நம் மனசை தொடணும் தானே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம டெய்லி எவ்வளோ நேரம் உலகத்துக்கு நல்ல அதிர்வலைகளை பரப்புறோம், எவ்வளோ நேரம் மனசா சேவை செய்யறோம். யோசிச்சு பாருங்க. பாப்தாதா இன்னைக்கு ஒரு பெரிய ஹோம்வொர்க் கொடுக்கிறாரு. மனசா சேவையை அதிகப்படுத்துங்க. உடலால எல்லா இடங்களுக்கும் போக முடியாது, ஆனா எண்ணங்களால உலகம் முழுவதும் போக முடியும். ஒரு தூய்மையான எண்ணம், ஒரு நல்ல வாழ்த்து, ஒரு சக்தி நிறைந்த நினைவு, இது எல்லாமே உலகத்துக்கு தெரியாத சேவையா மாறுது. இன்னொரு விஷயத்த பாப்தாதா சொல்றாங்க. இன்னைக்கு பல உறவுகள் ஏன் உடையுது தெரியுமா? நாம ஆத்மாவை பார்க்கறது இல்லை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்க்குறோம். ஒருவருடைய தற்போதைய பழக்கத்தை பார்க்குறோம், அவங்களுடைய உண்மையான இயல்பை மறந்து போயிடுவோம். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய அசல் சுபாவம் என்ன? அமைதி, அன்பு, தூய்மை, மகிழ்ச்சி. ஆனா நாம என்ன பார்க்குறோம்? கோபம், பிடிவாதம், தவறுகள், குறைகள், அதெல்லாம் பார்க்குறோம். அதனாலதான் மனஸ்தாபம் உருவாகுது. இன்னையிலிருந்து ஒரு பயிற்சி பண்ணலாமா? யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மா நல்ல ஆத்மா அப்படின்னு நினைப்போம். மெல்ல மெல்ல நம்மளுடைய பார்வை மாற ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய அனுபவம் மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும். மேலும் பாப்தாதா இன்னொரு அற்புதமான விஷயத்த சொல்றாங்க. யாராவது உங்களை திட்டுனா, கோபப்பட்டுனா, இல்ல தப்பா பேசுனா அதை ஏன் நீங்க வாங்கிக்கணும்? அவங்க கொடுக்கறாங்க, ஆனா வாங்குறது யாரு? நம்ம தான் இல்லையா? அதனால சாபத்தை வாங்காதீங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுங்க. இரக்கம் கொடுங்க, அன்பு கொடுங்க, சக்தி கொடுங்க. இதுதான் ஒரு உண்மையான ராஜயோகியினுடைய அடையாளம். இன்னைக்கு முரளியின் மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? பிறகு என்ற வார்த்தைய வாழ்க்கையிலிருந்து நீக்கணும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்றத. நாளைக்கு தியானம் பண்ணிக்கலாம், நாளைக்கு சேவை பண்ணிக்கலாம், இல்ல அப்புறமா பண்ணிக்கலாம், ஒரு நாள் மாறிடும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பாப்தாதாவுக்கு பிடித்த வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், இப்போதே. இப்போதே மாற்றம், இப்போதே சக்தி, இப்போதே சேவை, இப்போதே நினைவு. ஏன்னா இன்றைய ஒரு நல்ல எண்ணம் நாளைய சொர்க்க வாழ்க்கைய உருவாக்குது. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா உட்காருங்க. முழு நாளையும் பாபா கிட்ட ஒப்படைங்க. பாபா, இது என்னுடைய நாள், நான் செய்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் மனசை காலியாக்கிட்டு தூங்க போங்க. உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், உங்களுடைய மனம் மாறும், உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். நாம சாதாரண ஆத்மாக்கள் இல்லை, நாம இந்த உலக மரத்தினுடைய வேர்கள். உலகம் இன்று சக்தியை எதிர்பார்க்குது, அமைதியை எதிர்பார்க்குது, அன்பை எதிர்பார்க்குது. அந்த ஒளியாக நாம் இருப்போம், அந்த சக்தியாக நாம் இருப்போம், அந்த ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். நல்லது. உங்களுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மா குமாரிகள் இலவச தியான நிலையத்துல தியானம் கற்றுக்கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓம் சாந்தி.